தமிழ்நாட்டின் தேசிய விலங்கான நீலகிரி வரையாடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 1364. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் திரு விஜய். யுபிஎஸ்சி தேர்வுகளில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் எது? நிகழ்நேர முக அடையாள சரிபார்ப்பு தொழில்நுட்பம். கீர்த்தி சக்ரா விருதை பெற்ற தமிழக இராணுவ வீரர் யார்? அவருக்கு விருதை வழங்கியவர் யார்? மீனாட்சி சுந்தரம். விருது வழங்கியவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 1200 ஆண்டுகள் பழமையான ஆபரணங்கள் கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி தளம் எது? தாரியா. ஆரியா அகழ்வாராய்ச்சி தளம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சவுதி அரேபியா. H1B விசா கட்டண உயர்வை ரத்து செய்தது எந்த நாட்டின் நீதிமன்றம்? அமெரிக்கா ஹைகோர்ட். 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்த புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய நாடு எது? கனடா. மறுசுழற்சி செய்யப்பட்ட ராக்கெட் பாகத்தில் காராமணி செடியை வளர்த்த நிறுவனம் இஸ்ரோ. வடகொரியாவின் புதிய போர்க்கப்பலை ஆய்வு செய்த அதிபர் கிம் ஜோங் உன். இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான பாதுகாப்புத்துறை சூரிய சக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான பாதுகாப்புத்துறை சூரிய சக்தி திட்டத்தின் திறன் எவ்வளவு? 250 மெகாவாட். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.7%. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என BMI கணித்துள்ளது. 6.6%. 21வது ஆசிய பெண்கள் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? சவிதா ஸ்ரீபாஸ்கர். சவிதா ஸ்ரீபாஸ்கர் எந்த உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றார்? 2027 பீடே பெண்கள் உலகக்கோப்பை செஸ் போட்டி.